அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என் பையன் கௌதம் சாதாரண ஆள் கிடையாது. ஹை லெவல் ஆளுங்களை வச்சு விஷயத்தை ஸ்மெல் பண்ணிருக்கான். இன்டர்நேஷனல் ஸ்டீல் கம்பெனி அந்த ஃபேக்டரிய குறி வச்சிருக்காங்க. என்ன ரேட் கொடுத்தாவது வாங்க போறாங்களா? அதுவும் இல்லாம கம்பெனிக்கு பக்கத்துல ஏதோ மெட்ரோ ட்ரெயின் வரப்போதாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கௌதமும் இலக்கியாவும் அதை வாங்கறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு 2 பேரும் ரூம்குள்ள போய் பேசினதை நான் ஒட்டு கேட்டேன். SSK, நீங்க மட்டும் இந்த ஏலத்தை எடுத்துடக்கூடாதுன்னு கௌதமும் இலக்கியாவும் உறுதியா இருக்காங்க. இந்த ஏலத்தை எடுத்து செம்மையா ப்ராஃபிட் பார்க்க போறாங்க. நீங்க உஷாரா ஆயிக்கோங்க. அதான் என்னால சொல்ல முடியும். நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியலையே. ஆனா நம்பாமலும் இருக்க முடியல. இங்க பாருங்க SSK, கௌதம் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு விஷயத்துல இறங்குறான்னா ஃபுல் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே வைப்பான். அவன் இந்த ஃபேக்டரியை வாங்குறதுக்கு ஃபுல் ஸ்விங்ல இறங்கிட்டான். இனிமே ப்ராஃபிட்டை பார்க்காம விடவே மாட்டான். கௌதம வளர்த்தவங்கிற முறையில நான் சொல்றேன், ஹீ இஸ் வெரி பிரில்லியன்ட். ஸ்கெட்ச் போட்டான் மிஸ்ஸே ஆகாது. அவன் ஜெயிக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அவன் ஜெயிச்சா அந்த இலக்கியாவோட ஆட்டம் அதிகமாயிடும். அப்புறம் கௌதமும் இலக்கியாவும் இன்னும் ஒட்டிப்பாங்க. அப்புறம் இலக்கியா கிட்ட இருந்து கௌதம பிரிக்கவே முடியாது. அதனாலதான் கௌதம் தோத்தாலும் பரவாயில்லன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க பைரவி, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இந்த ஏலத்துல நான் நிச்சயமா கலந்துக்க போறேன் சார். கலந்துக்கிறது மட்டும் இல்ல, கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கௌதமும் இலக்கியாவும் நிச்சயமா 15 கோடிக்கு மேல ஏலம் கேட்பாங்க. விடாதீங்க. நீங்களும் துரத்தி பிடிச்சு ஃபேக்டரிய உங்க கைக்கு கொண்டு வாங்க. சொல்லிட்டீங்கல்ல, பாருங்க என்னோட ஸ்கில்ல. ஏலத்துல ஜெயிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் SSK. தேங்க் யூ. டேய் கௌதம், ரகசியமா பிளான் பண்ணி என்னையே காலி பண்ணலான்னு பாக்குறியா? 15 கோடி இல்ல, எத்தனை கோடி ஏலத்துல சொன்னாலும் நான் விட மாட்டேன். அந்த ஃபேக்டரி இந்த SSKக்கு தான்டா. யோ கிளம்பியா? ஏலத்துக்கு போகாதீங்க சார். இல்ல சூழ்ச்சி இருக்கு சார். நான் அரைஞ்சிருவேன். அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஏலத்துல கௌதம ஜெயிச்சாவனையா? சார் நான் சொல்றத கேளுங்க சார். அந்த ஃபேக்டரி அவ்வளவு ஒர்த் இல்ல சார். இருங்க சார், நான் மறுபடியும் விசாரிச்சு பாக்குறேன் சார். யோ, கௌதமே இவ்ளோ தில்லா இறங்குறான்னா ஏதோ மேட்டர் இருக்கியா? போறோம், ஏலத்துல ஃபேக்டரியை எடுக்கிறோம். வாயா. கடவுளே, என் மகன் கௌதம்க்கு இன்னைக்குதான் முக்கியமான நாள். தொழிலுக்காக அந்த அநியாயக்கார அப்பனோட ஏலத்துல போட்டி போட போறான். இதுல என் பையன் ஜெயிக்கணும். அவன் அழிக்கணும்னு நினைச்ச தன்னோட ரத்தம் இப்போ வளர்ந்து ஆளாக்கி அவனையே அழிக்குதுன்னு தெரியாம அவன் கதறணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். என்னங்க? அட, இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நீயும் ஹீரோயின் மாதிரி தான் இருக்க. விடுங்க. ஏலத்துல SSKவை ஜெயிக்கிற வரைக்கும் நமக்குள்ள நோ ரொமான்ஸ், நோ கிஸ்ஸிங். ஓகேவா? காதல் திரண்டு வரும்போது கேட்ட போடுறதே இந்த பொண்டாட்டிகளுக்கு வேலையா போச்சு. விடுங்க, போலாமா? ஜானு, ஜானு. என்ன கௌதம், ஏலத்துக்கு கிளம்பிட்டியா? ஆமா ஜானு, இதுல ஜெயிச்சா என் பிசினஸ் பெரிய லெவல்ல போயிடும். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. இந்த ஏலம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஜானு. தேங்க்ஸ் அத்தை. என்னதான் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் ஜெயிக்க போறது என்னமோ SSK தான். சரி, சீக்கிரமா கிளம்பி ஏலம் ஆரம்பிச்சிருவாங்க. ஜானு ஒரு நிமிஷம். ரேவதி அம்மா, கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன கௌதம்? நான் ஏலத்துக்கு போறேன். அந்த SSKவை ஜெயிக்கணும்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. எந்திரி கௌதம், எந்திரி. அப்பனை ஜெயிக்க அம்மா கிட்டே ஆசீர்வாதம் கேக்குறல்ல, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. நீ நிச்சயம் ஜெயிப்ப கௌதம். ஒரு நாள் நீதான் என் புள்ளன்னு அந்த SSKக்கு தெரிய வரும். அப்பதான் ஏமாத்தின ரேவதி நம்மள பழி வாங்கிட்டான்னு அவனுக்கு புரியும். அது போதும் பையனுக்கு. போயும் ஒரு சர்வெண்டோட காலில் விழுறான். ஆனா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணவே இல்லை. ச்சே. சரி சரி ஆசீர்வாதம் வாங்கினது இருக்கட்டும், கிளம்பு. நான் ஆல் தி வரேன். பெஸ்ட். நான் வரேன். சரி கிளம்புறோம். ஆண்டி, உங்க மகன் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. வரோம் ஓகேம்மா. அத்தை. வரோம். பைரவேமா, என்னதான் கூப்பிடுறான். சொல்லு கௌதம். அம்மா இன்னைக்கு நான் அந்த ஃபேக்டரி ஏலத்துல கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பையன் தோத்தாலும் பரவாயில்ல, இந்த ஏலத்துல இலக்கியாவால கௌதம் ஜெயிக்க கூடாது. நல்லா இரு கௌதம், நல்லா இரு. மேடம், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? SSKவை ஜெயிச்சிட்டு வான்னு சொல்லுங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தா கௌதம் ஜெயிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. யாருக்கு விருப்பம் இல்ல? ஏலத்துல என் பையன் கௌதம் தான் ஜெயிப்பான். கௌதம், நீ ஏலத்துல ஜெயிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். கௌதம், மேடம் உங்களுக்கு பிசினஸ்ல கடவுள் மாதிரி. இந்த கடவுளே உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது நிச்சயமா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. மேடம், நீங்க பிசினஸ்ல புலியாச்சே. டீலிங் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாச்சே. எங்க அந்த ஃபேக்டரியை எவ்வளவு ரேட்டுக்கு ஏலம் எடுக்கலாம்னு சொல்லுங்க. சுமார் எத்தனை கோடிக்கு போகும்னு சொல்லுங்க. ஏன் கேக்குறேன்னா, உங்க வாய் முகூர்த்தம் பலிச்சதுன்னா நல்லது தானே. சொல்லுங்க மேடம். அதெல்லாம் கௌதம்க்கு நல்லா தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கௌதம், நேரம் ஆயிட்டு இருக்குப்பா, கிளம்புங்க. ஓ, நான் வரேன். வரோம். ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேரும். அப்பா, இலக்கியா திமிராவா பேசிட்டு போற? இருடி, SSK கிட்ட தோத்து போய் முகத்தை தொங்க போட்டுட்டு வருவேல்ல, அப்ப வச்சுக்கிறேன்.